7/1/25 தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் 18/1/25 தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் திருச்சியில் ஒரு தொகுப்பூதிய ஒழிப்பு சிறப்பு மாநாட்டை சிறப்பாக நடத்திவிட்டு அதன் பிறகு ஒரு 24 மணி நேர உண்ணாவிரதத்தை 29, 30 தேதிகளை நடத்தி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம். அதேபோன்று 27/1/25 ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் நேற்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு அரசூழியர் சங்க மாநில மையத்தின் அறைகூவலின்படி ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 10/2/25 அன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் 24 மணி நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதுபோன்று வரக்கூடிய 25/2/25 மாநிலம் முழுவதும் ஒரு நாள் மறியலை நடத்த இருக்கிறோம். தமிழக அரசானது மாநில நிர்வாகிகளையும் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களையும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளையும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளையும் அழைத்து பேசி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை தேர்தல் காலத்தில் ஒற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்ற மறுப்பாராயானால் வரக்கூடிய மாநில செயற்குழுவில் அடுத்த கட்ட போராட்ட இயக்க நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தை ஒழித்து முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஒட்டுமொத்த தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும். ஓய்வூதியம் அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் ரூபாய் 9,000 வழங்க வேண்டும். காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களை கொண்டு அமல்படுத்த வேண்டும். 95 அரசாணையை ரத்து செய்துவிட்டு முறையான காலமுறை ஊதியத்தில் சத்துணவு ஊழியர்களை 63,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதில் சத்துணவு ஊழியர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளது. உங்களை அந்த 4 செவரான அந்த சிறிய ஒரு டிவி பெட்டியில் கொண்டு போய் உங்களுடைய மூளையை அடை வச்சுட்டாங்க. அதுதான் இந்த கார்பரேட்டு. நீங்கள் அந்த 4